கேள்வி எண் 20. பெதஸ்தாவில் இருந்த நோயாளி எத்தனை ஆண்டுகளாக வியாதியாயிருந்தான்? 38 ஆண்டுகள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 21. நியாய தீர்ப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? குமாரனிடம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 22. யூதர்கள் இயேசுவை கொல்ல முயன்றதற்கு காரணம் என்ன? மேற்கண்ட எல்லாம். ஓய்வு நாளில் சுகமாக்கினார். அதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனை தம்முடைய பிதா என்றார் மற்றும் தம்மை தேவனுக்கு சமமாக்கினார். இரண்டும் ஒரே வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது எல்லாமே காரணம் கொல்ல முயன்றதற்கு. எனவே விடை மேற்கண்ட எல்லாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி எண் 23. எரிந்து பிரகாசித்த விளக்காக இருந்தவர் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் வரை. கேள்வி எண் 24. இவற்றில் எவை இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கின்றன? விடை மேற்கண்ட எல்லாம். இயேசுவும் அவருடைய கிரியைகளும் என்பதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மோசேயும் வேத வாக்கியங்களும் என்பதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39 மற்றும் 46 வசனங்கள். யோவானும் பிதாவும் யோவான் 5ஆம் அதிகாரம் 33 மற்றும் 37 வசனங்கள். எனவே விடை மேற்கண்ட எல்லாம். கேள்வி 25. ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று இயேசு யாரிடம் கேட்டார் என்பதே கேள்வி. இயேசுதான் பிலிப்புவிடம் கேட்டிருப்பார். எனவே விடை பிலிப்பு. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 26. 5 அப்பங்களாலும் 2 மீன்களாலும் ஜனங்களை போஷித்த அற்புதத்தை கண்ட மக்கள் மெய்யாகவே இவர் உலகத்துக்கு வருகிறவரான டேஸ் என்றார்கள். தீர்க்கதரிசி என்றார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி 27. இயேசு தண்ணீரின் மேல் நடந்து படகின் அருகே வருவதை கண்ட சீஷர்கள் டேஸ் பயந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 28. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பதிவான இயேசுவின் நானே என்ற வாக்கியம் எது? ஜீவ அப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 35 மற்றும் 48 வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 29. கூடார பண்டிகையின் போது மக்கள் இயேசுவை பற்றி என்ன சொன்னார்கள்? விடை மேற்கண்ட எல்லாம். இவர் மேசியா, அதாவது இவர் கிறிஸ்து என்று வசன இருப்பிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம். எனவே இவர் மேசியா என்றாலும் இவர் கிறிஸ்து என்றாலும் ஒரே பதில். கேள்வி எண் 3. இவர் ஜனங்களை வஞ்சிக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர் நல்லவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விடை மேற்கண்ட எல்லாம். கேள்வி எண் 30. யோவான் 7ஆம் அதிகாரம் 38 to 39 படி ஜீவ தண்ணீர் என்று இயேசு குறிப்பிட்டது எதை? ஆவியானவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். கேள்வி எண் 31. மேசியா டேஸ் வம்சத்திலிருந்து வருவார்? தாவீதின்